ஒரு காலத்துல லண்டன் மாதிரி ஒரு செம்ம பிஸி சிட்டில ரசகுட்டின்னு ஒரு யங் டிடெக்டிவ் இருந்தான்பா. அவன் சாதாரண டிடெக்டிவ் இல்ல. எவ்ளோ கஷ்டமான கேஸ் ஆனாலும் இதுல என்ன இருக்குன்னு சுலபமா கிளியர் பண்ணிடுவான். ஒரு கலக்கலான சன்னி காலையில ராசுகுட்டிக்கு ராணியிடமிருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. என் கிரீடம் மிஸ் ஆயிடுச்சு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரிப்பா, இதுலயும் ஒரு கிளு இருக்கோன்னு சொல்லிட்டு மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்து உடனே கிளம்பிட்டான்பா. முதல்ல அவன் போன இடம் ராயல் கார்டன். அங்க ரோஜா செடிகிட்ட பார்த்தா சும்மா இல்ல, ரொம்ப பெரிய பெரிய காலடி சுவடுகள். அடடா, இது சாதாரணம் இல்லப்பா, ஒரு பெரிய முயலோட தடங்கள் போல இருக்குன்னு சொன்னான். அந்த தடங்களை பின்தொடர்ந்து ரசுகுட்டி ஒரு மாயக் காட்டுக்குள்ளே போயிட்டான். அங்க மரங்களே கிசுகிசுன்னு பேசுற மாதிரி, பூக்களே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல. அப்புறம் திடீர்னு ஒரு சட்ன்னு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா, ஓஹோ, ஒரு பெரிய முயல். கண்ணுல மோனக்கிள், தலையில டாப் ஹேட். செம்ம ஸ்டைல்பா. வணக்கம் மிஸ்டர் ராசுகுட்டி, நீங்க ஏதோ தேடிட்டு வரீங்களேன்னு முயல் பேசுது. ஆமாப்பா, ராணியோட மிஸ்ஸான கிரீடம் தேடுறேன், உனக்கு தெரியுமான்னு கேட்டான் ராசுகுட்டி. முயல் சொல்றது, என்னை பின்தொடருங்க, உங்களுக்கு தேவைனது கிட்டத்தட்ட கிடைச்சிடும். அந்த முயல் அவன ஒரு சீக்ரெட் குகைக்குள்ள கூட்டிட்டு போச்சு. உள்ள போனா, அடி சாமி, எங்க பார்த்தாலும் பொன்னும் நகையும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நடுவுல ஒரு மேடையில ராணியோட கிரீடம் செம்ம அழகா வச்சிருக்கு. ரொம்ப நன்றிப்பா முயல் சார், இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டான் ராசுகுட்டி. முயல் சிறுமுயல் சிரிச்சு, அது ஒரு லாங் ஸ்டோரிப்பா, இன்னொரு நாள்ல சொல்றேன். நீங்க இப்போ சீக்கிரம் போயிட்டு ராணி கிட்ட கொடுங்க. ராசுகுட்டி கிரீடத்தை எடுத்து அரண்மனைக்கு போனான். ராணி ரொம்ப ஹாப்பியா இருந்து அவனுக்கு ஒரு கோல்டன் மெடல் கொடுத்தாங்க. பேக்கர் ஸ்ட்ரீட்ல தன் குட்டி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்போ ராசுகுட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இன்னும் எவ்ளோ அட்வென்ச்சர் வரப்போகுதோ, நாம ரெடியாத்தான் இருக்கோம்ப்பான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா.